எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி. நம்மள பல பேருக்கு வராகி நம்ம கூட ரியலாகவே இருக்காளா? நம்ம தினம் பூஜை எல்லாம் பண்ணுறோம். அம்பாளை பற்றி நிறைய நம்ம விஷயங்கள்லாம் கேட்குறோம். அம்பாளோட ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறோம். ஆனால் அவள் நம்ம கூட இருக்காளா? இல்லை விலைக்கு போயிட்டாளா? முன்னாடி இருந்த மாதிரி வராகியோட ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஃபீலிங் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி என்ற மாபெரும் சக்தி தமிழ்நாட்டையே இப்போ ஆட்கொண்டது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. வராகியோட வழிபாடு நம்மளோட பாரத நாட்டில் தொன்று தொட்டு நடந்து கொண்டே இருந்தாலுமே இந்த ஒரு 10-20 வருஷத்தில் வராகியோட அந்த வீரியம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ஆசையோடையும் ரொம்ப நம்பிக்கையோடையும் வராகி வழிபாடு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கோவில்கள்லையும் வராகிக்கான சந்நிதியில் ரொம்ப அருமையான பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பஞ்சமி வந்தாலே ஒரே கோலாகலமாக திருவிழா கோலமாகத்தான் இருக்கிறது. ஸோ நம்ம வீடாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, வராகியின் வருகை என்பதை நாம் உணர முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த வராகியை நம்ம வழிபட ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆயிருக்கலாம். அப்போ நம்ம வராகியை கொண்டு வச்ச பொழுது, அவளை வழிபட ஆரம்பித்த போது நம்ம வாழ்க்கையில் பல பல குறியீடுகளை அவள் காமிச்சிருப்பாள். அம்பாள் பேரே சங்கீதா இல்லையா? ஸோ நமக்கு ஏதாவது சைன் காமிச்சுட்டே இருப்பாள். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அந்த சைன் இருக்கும். சில பேருக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துட்டே இருக்கும் வராகி பற்றி. சில பேருக்கு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். சில பேருக்கு ரோட்டில் போகும்பொழுது கண்ணில் ஏதோ ஆட்டோலேயோ இல்லை ஏதாவது போர்ட்லேயோ தட்டுப்படும் வராகி வராகின்னு. இந்த மாதிரியான பல குறியீடுகள். சில பேர் நிறைய பேர் விளக்கில் வராகி தெரியறான்னு சொல்லி நீங்கள் சொல்லிருக்கீங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி குறியீடில் அம்பாள் தான் இருப்பதை காமித்து கொண்டே இருந்திருப்பாள். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து வராகி கிட்ட நம்ம போய் உட்காரும் பொழுதும் நம்ம மனசில் அந்த ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றுமே வராமல் இருக்கும். உட்காருவோம், பூஜை பண்ணுவோம், எழுந்து போவோம். பெருசாக ஒரு வராகி இருக்காங்கிறதுக்கான அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பயங்கர குழப்பமாக இருக்கும். என்னடா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சரியாதான வழிபாடு பண்ணுறோம், ஏன் வராகி நம்மளை விட்டு விலகி போயிட்டாளா? என்ன நடக்கிறது? அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குழப்பம் வரும். இது ரொம்ப ஒரு அவஸ்தையான விஷயம் இல்லையா? ஏன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு வைத்த தெய்வம் ஏதாவது ரீசன்னால நம்ம மேலே கோபமாக இருக்குமோன்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப துக்கமாக இருக்கும் நம்ம மனசு. கரெக்டு தானே? இதில் என்னன்னா, இப்போ இதுக்கான ஆக்சுவலாக என்ன நடக்கிறது? சரி, உண்மையாக என்ன தான் நடந்துட்டுருக்கு? ஏன் வராகி குவாய்ட்டாக இருக்கா? ஏன் குறியீடுகள் காமிக்க மாட்டேங்கிறா? ஏன் நமக்கு உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது? அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் ஆன்சர் சொல்கிறேன், கேளுங்க. தெய்வத்தோட அனுகிரகத்தையும் தெய்வத்தோட அந்த அருகாமையும் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள் மூலமாக மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறோம். இது முதல் தப்பான ஒரு புரிதல். சரியா? அதாவது இப்போ நான் இங்கே யூஎஸில் இருக்கேன் இல்லையா? வருஷம் ஒரு தடவை இந்தியா போகும்போது எங்கள் அம்மாவை பார்த்த உடனே அப்படியே ஒரு 4-5 மணி நேரம் விடாமல் நானும் எங்கள் அம்மாவும் பேசுவோம். எங்கள் அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பேசுவோம்? நம்ம விடவே மாட்டோம், ஒருத்தர் நகர மாட்டோம், நின்று பேசிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ பேசினாலும் நமக்கு தீரவே தீராது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே கொஞ்ச நேரம் ஆக ஆக அடுத்த 30 நாள் நாங்கள் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியே பேசிகிட்டே இருப்போம்மா. அந்தளவுக்கு யாருக்குமே உடம்புல தெம்பு இருக்காது இல்லையா? ஸோ மற்ற நேரத்தில் என்ன ஆகும்? அம்மா அதோ கிச்சனில் இருக்கா, அம்மா நம்ம பக்கத்தில் உட்காந்து டிவி பார்க்குறா அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர பேசிகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் கொட்டி நம்ம தீர்த்துடுறோம். ஸோ உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் ஒரு இது மாதிரி இப்படி வரும், அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஒரு ஏறுமுகம், ஒரு இறங்கு முகம், ஒரு ஏறுமுகம், ஒரு இறங்கு முகம். இப்படி தான் உணர்ச்சிகளோட பாதை இருக்கும். சரியா? ஸோ
வராகி வந்த உடனே நம்ம அம்மாவை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த உரையாடல் வராகியோட நடக்கும். அப்புறம் என்ன ஆகுது, அம்மா இருக்கா, நம்மளும் இருக்கும். இது எந்த விதத்துலையும் அம்மா இல்லாமல் போகலை. அம்மா இருக்காங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும் பொழுது தான் அந்த உணர்ச்சிகள் கொஞ்சம் மிதப்படும். இதே மாதிரி உணர்ச்சியோடய நம்ம எப்பயும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கே நல்லது கிடையாது. நம்ம நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள நரம்பு மண்டலம், அதுக்கு நிறைய பாதிப்புகள் வரும். அதனால தான் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும், அழுகையாக இருந்தாலும் ரொம்ப துக்கமாக இருப்போம், அப்புறம் நார்மல் ஆகிடுவோம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நார்மல் ஆகிடுவோம். இந்த மாதிரியான ஒரு ஏறுமுகம் இறங்குமுகமாகவே அது போகிறதுக்கு காரணம் நம்மளோட நரம்பு மண்டலங்கள் பாதிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட தாயாகிய வராகி நமக்கு நல்லதை தானே செய்வா. எப்பயுமே நம்மளை அப்படி எக்ஸைட்டடாக வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் பாதிப்பு வரும். ரெண்டாவது விஷயம், வராகி என்பவள் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுறா இல்லையா. நம்ம நல்ல பக்தி பண்ணுறோம், நமக்கு நல்ல வராகி மேலே நல்ல நம்பிக்கை வருது. நம்ம தினம் விளக்கேற்றுறோம், தினம் அம்பாளுக்கான பூஜைகளை செய்கிறோம், அவளுக்கான நல்ல மந்திரங்களை சொல்கிறோம், பார்த்து பார்த்து அவளுக்கான நெய்வேத்தியங்களை பண்ணுறோம். அந்த பக்தி நல்ல ஸ்டேபிள் ஆயிடுச்சு, ஸ்திரமாக இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது அம்பாள் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாள். சரி, இவ சரியான பாதையில் போகிறாங்கிற அந்த நம்பிக்கை. எப்படி ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது அம்மா தூக்கின்னு இருப்பாள். நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் பிடிச்சிப்பா, அப்புறம் தானாக நடக்க அதை விடுவா. அது எதனால் நடக்கிறது, அம்மா பக்கத்தில் இருக்காங்கிற நம்பிக்கையில் நடக்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வராகி பக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை நாம் தைரியத்தோடு கொண்டு செலுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். அதை பார்க்கும்போது அம்பாள் என்ன நினைப்பா, சரி இவ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டா, இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாள், அந்த பக்தி அவளை கொண்டு செலுத்துகிறதுங்கிற நம்பிக்கை அம்பாளுக்கு நம்ம மேலே வரும். ஒரு செடியை கொண்டு போய் குட்டியாக இருக்கும்போது வெளியே வைப்போம், அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த செடி வெயில் ரொம்ப இருந்தால் கருகி போயிடும், மழை ரொம்ப அடித்தா துவண்டு போயிடும், காற்று ரொம்ப அடித்தா கவுந்து விழுந்துடும் இல்லையா. அதே செடி நல்ல ஆணி வேறு ஊன்றி அதோட தண்டுகள் நல்ல ஸ்திரமாக ஸ்ட்ராங்காக ஆகிடுது அப்படின்னா நம்ம அடிக்கடி போய் செக் பண்ண வேண்டாம். எந்த மழை புயல் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு வந்துடும். அது வர்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த அம்மா பண்ணிடுறா. அந்த மாதிரி வராகி நம்மளோட ஆன்மாக்கான பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பாள். அப்போ என்ன ஆகும், இந்த குறியீடுகளை நம்ம தேட மாட்டோம். எனக்கு விளக்கில் வராகி வராளா வரலையா, நேத்திக்கு வந்தால் இன்னைக்கு ஏன் வரல, அன்னைக்கு எனக்கு ஃபோனில் வராகி வீடியோஸாக வந்தது, இப்போ வரமாட்டேங்கிறது, எங்கே போனாலும் வராகி தெரிஞ்சா இப்போ தெரிய மாட்டேங்கிறா, உட்காரும் பொழுது கண்ணில் தண்ணி தார தாரையாக கொட்டும், இப்போ வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற அந்த குறியீடுகளை தேட மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம ஆன்மாக்கு பலத்தை கொடுத்து கொண்டே இருப்பாள். உணர்ச்சிங்கிறது இந்த சாதாரண பூத உடலுக்கானது, சரியா, மனம் சம்மந்தப்பட்டது. ஆன்மாக்கு உணர்ச்சிகள் கிடையாது. ஆன்மா எப்படி இருக்கும், அதுக்கான வேலையை ஸ்திரமாக செய்து கொண்டே செல்லும். அந்த ஆன்மா தான் நமக்கு ஆணி வேறு. அந்த ஆன்மாவை பலப்படுத்தி கொண்டே வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் உணர்ச்சிகளை ஆராயாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆராய ஆரம்பிங்க, அது கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து வர வேண்டி இருந்திருக்கும், ஆனால் நகர்ந்து போயிடும். ஏதோ ஒன்று தடையாக இருக்கும், ஆனால் அந்த தடையே நமக்கு பெரிய பாதுகாப்பாக இருந்திருக்கும். சில விஷயங்களில் யாரோ நம்மளை கையை பிடிச்சி கூட்டின்னு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் வழிகாட்டுதல் நமக்கு நிச்சயமாக இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வாழ்க்கையை கவனிங்க, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிங்க, உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கிடுங்க, சரியா. உணர்ச்சிங்கிறது அப்பப்போ அப்பா போகும், அப்பப்போ டவுனாக போகும். அதனால் அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் விளக்கு வச்சு வராகியை கொண்டாடினால் நிச்சயமாக 100% அங்கே அம்பாள் இருப்பாள், சரியா. உங்கள் பக்தியோட பரிணாமங்களில் இதுவும் ஒன்று. இந்த பரிணாமம் என்னென்னா முதிர்ச்சியை காமிக்கிறது, மெச்சூரிட்டி, சரியா. அந்த மெச்சூரிட்டி வரும்போது அந்த மாதிரி ஆகும். இதுலேயே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம்னா வராகி காம்பா. ரொம்ப வருத்தப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர்
அவங்களுக்கு திடீர்னு நான் வந்து எலுமிச்சம்பழம் மாலை கேட்டேன் அவங்கள்ட்ட, "அனுப்புங்கம்மா" அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து திடீர்னு வராகியோட ஒரு டிஸ்டன்ஸ் ஆன மாரி இருந்தது. ஒரு தூரமா இருக்கா மாரி இருந்தது வராகி. நான் கொஞ்சம் வருத்தத்தில இருந்தேன். கரெக்ட்டா நீங்க ஃபோன் பண்ணி அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை குடுக்க சொல்லி சொல்றீங்க" அப்படின்னு. ஸோ இந்த மாரியும் பண்ணுவா. அடிக்கடி பண்ண மாட்டா. எப்பயாவது பண்ணுவா. சரியா? அதனால வராகியோட அந்த பாதுகாப்பு வந்துடுத்து, நம்ம சரியான முறையில வாழ்க்கைய நடத்தி கொண்டு செல்கிறோம்னா, நிச்சயமா அம்பாள் நம்மள விட்டு விலக மாட்டா. சில காரணங்கள்னால விலகுவாள். அத பத்தி நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இதோட இந்த காணொளிய முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, முதல்ல இந்த காணொளிக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்கள மாரியே கன்ஃப்யூஷன் அவங்களுக்கும் இருக்கலாம் இல்லையா? அதேபோல நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 200க்கும் மேற்பட்ட அன்பர்கள் வராகி பத்தின ரொம்ப நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழ லிங்க் குடுக்குறேன் கமெண்ட்ல. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல கூடிய சீக்கிரம் உங்கள சந்திக்கிறேன். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.